முதல்ல நடந்த சட்டசபை தேர்தலில் செல்லத்துறை வந்து ஒரு ஒப்பந்தத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு பின்னால அவரு அமைச்சர் எந்திரிச்சு என்ன பதில் சொல்றாருன்னா, சவுந்தரராஜன் வந்து போன ஒப்பந்தத்துல வந்து கையெழுத்து போடல. ஒரு கையெழுத்து போடாத ஒரு தொழிற்சங்க தலைவர் வந்து எப்படி இந்த ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு ஒரு மந்திரி வந்து சட்டசபையில பேசுறாரு. இதுக்குள்ள அந்த ஒரு வார்த்தையில ஒரு 1000 வார்த்தைகள் இருப்பதாக நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதாவதுங்க, அமைச்சர் வந்து விவரம் தெரியாமல் பேசுறாருன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமாயி போயிடும். அமைச்சர் சொன்னது சரியில்லை. ஒரு ஒப்பந்தத்துல இப்போ நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம அமைச்சருக்கே நம்ம என்ன கேட்கிறோம்னா, இப்போ புயல் மழை வந்துச்சு. புயல் மழை வந்த பொழுது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட வந்து என்ன கேட்டுச்சு? நிதி கேட்டுச்சு. மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல. நாளைக்கு ஒரு புயல் மழை வந்தால் இந்த அரசாங்கம் நிதி கேட்குமா கேட்காதா? கொடுக்காத அரசாங்கத்துல அவங்க கொடுக்கறத ஒத்துக்கல, இல்லாட்டி வந்து மத்திய அரசாங்கம் பல விஷயத்துல முரண்பாடா இருக்கிறோம். மத்திய அரசாங்கம் விட்ட மறுபடியும் அதே கோரிக்கை வைக்கத்தானே செய்வோம். இந்த சிஐடி மேல இப்படி ஒரு வக்கர புத்தி இருக்குன்னு நான் சொல்றேன். அது வந்து அமைச்சர் சொன்னது சரியில்லைங்க. இன்னும் கூட கேட்டா, ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாட்டி கோரிக்கை வைக்க முடியாதா அப்படிங்கிறத அமைச்சர் வந்து எல்பிஎஃப் தலைவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஏன்னா அது இது வரைக்கும் 15 ஒப்பந்தம், இது 9 ஒப்பந்தத்துல சிஐடி கையெழுத்து போடல, 7 ஒப்பந்தத்துல எல்பிஎஃப் கையெழுத்து போடல. எத்தனையோ மந்திரிகள்லாம் இருந்திருக்கிறாங்க, எந்த மந்திரி இந்த கேள்வியை கேட்கல. அதனால எல்பிஎஃப் தலைவர்கள்ட்ட அமைச்சர் வந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போடலாமா, போடாட்டி கோரிக்கை வைக்கலாமா அப்படிங்கிறத எல்பிஎஃப் தலைவர்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம். இல்லாட்டி எல்பிஎஃப் வந்து என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்து அமைச்சர் தெரிஞ்சுக்கணும்.